Hi students, welcome to Arsh Media. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்ச் 2025 எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ண +1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீவேல்யூவேஷன் ஆர் ரீடோட்டல் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரீவேல்யூவேஷன் மற்றும் ரீடோட்டலுக்கான ரிசல்ட்ஸ் என்றைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டை இன்றைக்கி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த டேட்டில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னா June 30, 2025 பார்த்திங்க அப்படின்னா நம்ம பள்ளி கல்வித்துறை தரப்பில் இருந்து +1 முடித்த மாணவர்கள் யார் யாரெல்லாம் மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீடுக்கு விண்ணப்பித்தார்களோ அவர்களுக்கான முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த முடிவுகளை நீங்கள் ஆல்ரெடி நான் +2க்கு ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டல் ரிசல்ட்ஸ் வர டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அங்கே ஒரு லிங்க் நான் கொடுத்துருப்பேன். நம்ம கவர்மெண்ட்டோட அஃபிஷியலான லிங்க்கு தான். ஸோ அந்த லிங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த +1க்கான ரிசல்ட் வர்றதுக்கான லிங்க்குமே அதுவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரீவேல்யூவேஷன் ரிசல்ட்ஸ் 30/6/2025 பிற்பகலில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பதிவிட்டு ரிசல்ட்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டலை, அதாவது நீங்கள் ரீடோட்டலும் ரீவேல்யூவேஷனும் அப்ளை பண்ணி இருந்தீங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆல்ரெடி மார்ச் 2025 எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ அந்த ரிசல்ட்டு தான் அப்படியே, எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களோட பதிவெண்களை பதிவிடுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா காமிக்கும். ஸோ இது 2 விஷயம் தான் பொதுவாக நடக்கும். ஸோ டேட்டும் எந்த டைம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டேன். ஈவினிங் மதியம் 2 o'clock நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. எல்லா டவுட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எல்லா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, thank you.